ஜெபிப்போம். மகா இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்பின் இறைவனே, கிருபை உள்ள கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய கிருபையாலும் இரக்கத்தினாலும் சாமி எங்களை நீர்தாமே ஆசீர்வதித்து இந்த ஒரு புதிய வாரத்தை நீர்தாமே தந்து ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர். நன்றியும் துதியும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றோம். இந்த வருடத்தில் 2வது வாரம். இந்த வாரத்தில் உம்முடைய கிருபை எங்களோடு தங்கியிருக்க உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். இந்த வழிபாட்டை ஆசீர்வதியும் சாமி. சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கின்ற பொழுது அதற்கேற்ப எங்களை நாங்கள் தகுதிப்படுத்தி கொண்டு இவ்விதமாக இல்லங்களிலே இருந்து உம்மை தொழுது கொள்ள தந்திருக்கின்ற இந்த வாய்ப்பிற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபை புரியும். தேவ வழிநடத்துதலை தந்திரலும். இயேசுவின் வழியாய் வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவருமாக சேர்ந்து பாமாலைகளில் 22வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 22. சங்கீதம் ஏறுமே தூய தூய தூயா மூவரான ஏகா காருண்யரே தூய த்ரீயேகரே தூய தூய தூயா அன்பர் சூழனின்று தெய்வவாசனம் முன்னர் தம் கிரீடம் வைப்பாரே கேருபீன் சேராபீன் தாழ்ந்து போற்ற பெற்று இன்றென்றும் வீட்டாள் வீரநாதியே தூய தூய தூயா ஜோதி பிரகாசா பாவர் கண்ணால் முந்தன் மாண்பை காண யார் வல்லோ நீரே தூய தூய மனுவாக்கு கேட்டா மாட்சிமை தூய்மை அன்பும் நிறைந்தோ தூய தூய தூயா சர்வ வல்ல நாதா வானம் பூமி ஆழி உம்மை ஸ்தோத்தரிக்குமே தூய தூய தூயா மூவரான ஏகா காருண்யரே தூய த்ரீயேகரே இறை வழிபாட்டு நூல் பக்கம் 76. 2ஆம் வழிபாட்டின் முறையை நாம் பின்பற்றுவோம்.
இறை வழிபாட்டு நூல் பக்கம் 76, இரண்டாம் வழிபாட்டின் முறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உமது புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் அது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் பெயரிலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நம்மைக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, விண்ணகத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு நான் ஏற்றவன் அல்லன். உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுளுடைய அரசு சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எனவே நாம் அமர்ந்த நிலையிலே மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். முதலாவது பாவறிக்கையின் ஜபத்தை அனைவருமாக சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழியை விட்டு அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்கள் படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தம் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாவது திருமறை பாடமாக உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். The first Bible reading for today has been taken from Deuteronomy chapter 7, verses from 1 to 11. Deuteronomy chapter 7, verses from 1 to 11. When the Lord your God brings you into the land which you go to possess, and has cast out many nations before you, the Hittites and the Girgashites, and the Amorites, and the Canaanites, and the Perizzites, and the Hivites, and the Jebusites.
7 nations greater and mightier than you. And when the Lord your God delivers them over to you, you shall conquer them and utterly destroy them. You shall make no covenant with them, nor show mercy to them, nor shall you make marriages with them. You shall not give your daughter to their son, nor take their daughter for your son. For they will turn your sons away from following me to serve other gods. So the anger of the Lord will be aroused against you and destroy you suddenly. But thus you shall deal with them, and you shall destroy their altars, and break down their sacred pillars, and cut down their wooden images, and burn their carved images with fire. For you are a holy people to the Lord your God. The Lord your God has chosen you to be a people for himself, a special treasure above all the peoples on the face of the earth. The Lord did not set his love on you, nor choose you because you were more in number than any other people. For you were the least of all peoples. But because the Lord loves you, and because he would keep the oath which he swore to your fathers, the Lord has brought you out with a mighty hand, and redeemed you from the house of bondage, from the hand of Pharaoh, king of Egypt. Therefore, know that the Lord your God, he is God, the faithful God who keeps covenant and mercy for 1,000 generations with those who love him and keep his commandments. And he repays those who hate him to their face, to destroy them. He will not be slack with him who hates him. He will repay him to his face. Therefore, you shall keep the commandment, the statutes, and the judgments which I command you to observe them. Here ends the first reading. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 20 வரை. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுப்பான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து என்றார் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நற்செய்தி பகுதியாக யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரை. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 17 வரை. Gospel according to St. John's 17th chapter verses 13 to 17.
இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தாரல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. ஜெபிப்போம். அன்பின் இறைவனே, கிருபை உள்ள கர்த்தாவே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி சுவாமி. எங்களையும் நிதாமை விதமாக கூடி வர செய்து ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திற்குள்ளாக தொழுது கொள்ள சூழ்நிலைகள் இல்லாத நேரத்திலும் கூட நாங்கள் உம்மை இல்லத்திலே இருந்து உம்மை தொழுது கொள்ள தந்திருக்கின்ற இந்த பெரிய கிருபைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவர் தாமே எங்களோடு பேசும் இந்த திருவசனங்களை ஆசீர்வாதமாக தந்திரணும். இயேசுவின் வழியாய் வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் இனிய பெயரிலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். சூழ்நிலைகள் மாறுகின்ற வேளையில் நாம் கூட அதற்கேற்றவாறாக நாம் மாற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். வருகின்ற நாட்களிலே ஆலயங்கள் திறக்கப்படாது என்கின்ற சூழல்கள் உருவான பொழுது இவ்விதமாக கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். குடும்பமாக அமர்ந்து திருவசனத்தையும் வழிபாட்டிலே பங்கு கொள்ளவும் உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கின்றோம். இன்றைய நாளின் தலைப்பு பி ஹோலி, பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பரிசுத்த வாழ்வு என்பது வாழ்வின் ஒரு நிலை. இட்ஸ் எ ஸ்டேட் ஆஃப் லைஃப். வாழ்க்கையின் ஒரு நிலைதான் பரிசுத்த வாழ்வு என்பது. ஆனால் பரிசுத்த வாழ்க்கை என்பது ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கை முறை. இட்ஸ் எ லைஃப் ஸ்டைல். இட்ஸ் எ லைஃப் ஸ்டைல் ஆஃப் எ கிறிஸ்டியன் என்று நாம் அதை சொல்லலாம். ஆக வாழ்வு என்பது வேறு, வாழ்க்கை முறை என்பது வேறு. வாழ்வு என்பது இட்ஸ் எ ஸ்டேட் ஆஃப் லைஃப். நான் இப்படியாக வாழ வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றேன். அதே நேரத்தில் வாழ்க்கை முறை என்பது இட்ஸ் எ லைஃப் ஸ்டைல். என்னுடைய வாழ்க்கை முறையை இவ்விதமாக நான் அமைத்து கொள்ளுகின்றேன். அந்த வாழ்க்கை முறைக்கு ஏற்றபடி நான் வாழுகின்றேன். பரிசுத்த வாழ்க்கை முறை படைப்பாளரின் முறை என்று சொன்னால் அது மிகையாகாது. படைத்தவர் அந்த வாழ்க்கை முறையை நம்மில் காண விரும்புகின்றார். எனவேதான்
அன்பாக அவர் கட்டளை தருகின்றார். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். 1 பேதுரு 1:15 நாம் வாசிக்கின்றோம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த வாழ்க்கை என்பது அந்த வாழ்க்கை முறையை நான் கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கின்ற ஒரு முறைமைகள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி தங்கள் வாழ்க்கை முறையை திருமுறைக்கு ஏற்ப கடவுளுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப வாழுகின்றவர்கள் ஒரு சிலர். ஆகவே இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற அந்த முறையை பின்பற்றுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை மெய்யாகவே பரிசுத்த வாழ்க்கையாக மாறுகின்றது. அதே நேரத்தில் வெளிப்படுத்தினல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, அநியாயம் செய்கின்றவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கின்றவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதியுள்ளவனாக இருக்கட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி வாசிக்கின்றோம். ஆக இந்த உலகமானது விரிந்து பறந்து கிடக்கின்ற ஒன்று. இதில் பலவிதமான வாழ்வு முறைகள் இருக்கின்றன. அந்த வாழ்வு முறைகளிலே நாம் கடந்து செல்லுகின்ற பொழுது எது கடவுளுக்கு உகந்தது, ஏற்றது, அவரால் அங்கீகரிக்கப்பட்டது என்பதை உணர்ந்து நாம் அதற்குரிய முறையில் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதுதான் பரிசுத்த வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையை நாம் கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த பின்னணியில் 3 உண்மைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசிக்கின்றேன். முதலாவதாக நான் வாசிக்க கேட்ட முதல் திருமறை பகுதி உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, உறவுகளில் தூய்மையாயிருங்கள், உறவுகளில் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி ஒரு பெரிய கட்டளை தரப்படுகின்றதை நாம் காணுகின்றோம். கடவுள் தம் மக்கள் மீது கரிசனை அன்பு கொள்ளுகின்றவராகவே இருக்கின்றார். தம் மக்கள் மீது அக்கறை உள்ளவராக இருக்கின்றார். மனிதன் தன் வாழ்வில் தவறி போவதற்கும் தூய்மையை இழப்பதற்கும் ஏராளமான வாய்ப்புகள் இந்த உலகத்திலே இருக்கின்றன. ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி செல்வதற்கு ஏராளமான வழிமுறைகள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. அப்படி இருக்கின்ற இந்த உலகத்தில் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நிலை தவறாமல் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய பிள்ளைகளாகவே வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். திருமறை மிகவும் தெளிவாக சொல்லுகின்றது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்ற பொழுது பரிசுத்தம் அத்தியாவசியமாக இருக்கின்றது. பரிசுத்தம் இல்லாமல் நான் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த பரிசுத்தத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் உபாகமத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கின்ற கட்டளை என்ன? நீங்கள் போய் சுதந்திரித்து கொள்ளப் போகின்ற அந்த தேசத்தில் உங்களுக்கு முன்பதாக பல குடிமக்கள் அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு கூட உங்களுக்கு உறவுகள் இல்லை. அதாவது அவர்களிடத்தில் இருந்து பெண் கொள்ளக்கூடாது.
நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், பிரதான ஆசாரிய கூட்டமாய் இருக்கின்றீர்கள். ஆகவே மற்ற மக்களோடு கூட நீங்கள் சம்பந்தம் கலவக்கூடாது என்பதை ஒரு ஸ்திரமான கட்டளையாக அந்த இடத்திலே கொடுக்கின்றார். ஏன் அப்படி கொடுக்கின்றார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக பரிசுத்த கூட்டமாக இருக்கத்தக்கதாக நம்மை பிரித்தெடுத்திருக்கின்றார் என்பதை நமக்கு உணர்த்தத்தக்கதாகவே அந்த வார்த்தைகள் அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. நாம் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், மற்ற மக்களோடு கூட எந்த விதமான உறவிலே நான் அவர்கள் செய்கின்ற பழக்க வழக்கங்களிலே ஈடுபட்டு விடக்கூடாது என்று சொல்லி நம்மை பிரித்தெடுத்து இருக்கின்றவராக ஆண்டவர் அந்த திருவாக்கியங்களை தந்திருக்கின்றார். சமகாலத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது நாமும் கூட எத்தனையோ தெரிந்தோ தெரியாமலோ இந்த நாம் வாழுகின்ற இடங்களிலே இருக்கின்ற பழக்க வழக்கங்களிலே நம்மை அறியாமலே மூழ்கி விடுகின்றோம். நாள் பார்ப்பதும், நேரம் பார்ப்பதும், அஞ்சனம் பார்ப்பதும், இவைகளெல்லாம் நம்முடைய பழக்க வழக்கங்கள் அல்ல. ஆனால் நான் இந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அந்த இடத்திற்குரிய வாழ்க்கை முறையை நான் கடைப்பிடிக்கின்றேன். அதைத்தான் ஆண்டவர் அந்த இடத்துல மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார். அவ்விதமான உறவுகளை நீங்கள் கொள்ளக்கூடாது, அவ்விதமான உறவிலே நீங்கள் ஈடுபடக்கூடாது என்பதை மிகவும் தெளிவாக சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். பேட் கம்பெனி ruins குட் மாரல்ஸ் என்று நாம் சொல்லுகின்றோம். தவறான வழக்கம் உடையவர்களோடு கூட நான் பழகுவேனே என்று சொன்னால் அந்த பழக்க வழக்கத்தை நானும் கூட கற்றுக்கொள்வேன். கன்றோடு சேர்ந்த பன்றியும் சகதியிலே போய் இறங்கி விடுமாம். அப்படி இல்லாமல் ஒரு தூய உறவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் பரிசுத்த கூட்டத்தோடு என்னை இணைத்து கொள்ள வேண்டும், பரிசுத்த மக்களோடு நான் பழக வேண்டும், கடவுளுடைய பிள்ளைகளோடு எனக்கு உறவு வைத்து கொள்ள வேண்டும். அப்படி நான் பழகுகின்ற பொழுது அது நல்ல உறவை கொடுக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே நம்முடைய உறவுகளிலே, நான் பழகுகின்ற பழக்க வழக்கங்களிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, உள்ளத்திலே தூய்மையாயிருங்கள். அதனுடைய பின்னணி ஒன்று இருக்கின்றது. எபேசு திருச்சபையில் இருந்த மக்கள் அவர்கள் வாழ்ந்த சூழலிலே எல்லா விதமான தவறான பழக்க வழக்கங்கள் உடையவர்கள் மத்தியிலே வாழுகின்றார்கள். இவர்களுக்கும் கூட அந்த பழக்க வழக்கங்கள் வந்து விடுகின்றன. அதைத்தான் பவுல் கண்டித்து அந்த இடத்திலே உணர்த்துகின்றார். உள்ளத்திலே நீங்கள் தூய்மையாயிருங்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதை போன்று எனக்கு உள்ளாக இருக்கின்ற கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை நான் சொல்லாமலே பிறர் புரிந்து கொள்வார்கள். என்னுடைய முகமானது காட்டி கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கும். ஆக உள்ளத்திலே இருக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ளுகின்றவர்களாக இருக்க முடியும். உள்ளத்திலே நான் எப்படி இருக்க வேண்டுமாம்? உண்மையுள்ளவனாக, நேர்மையுள்ளவனாக, அன்புள்ளவனாக நான் இருக்கின்ற பொழுது மெய்யாகவே என்னுடைய முகம் பிரகாசிக்கின்ற ஒன்றாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. வயிற்றுக்கு போகின்ற ஒன்றுதான் மனிதனை தீட்டுப்படுத்துகின்றது. ஆனால் அவனுக்குள் வயிற்றுக்கு போகின்ற ஒன்று மனிதனை தீட்டுப்படுத்தாது. ஆனால் அவனுக்குள்ளாக இருக்கின்ற, அவனுக்கு உள்ளத்திலே இருந்து வெளியே வருகின்ற ஒன்றுதான் மனிதனை தீட்டுப்படுத்துகின்றது என்பதை நாம் வாசிக்கின்றோம்.
உள்ளத்திலே இருந்து வருகின்றவைகள் பொறாமை, ஆணவம், ஏளனம், பகைமை, வெறித்தனம், இவைகள் எல்லாம் மனிதனை தீட்டுப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இவையெல்லாம் மனிதனுடைய உள்ளத்திலே இருந்து வெளிவருகின்றவைகள். நான் சாப்பிடுகின்றவைகளால் தீட்டுப்படுவது கிடையாது. ஆனால் என்னுடைய உள்ளத்திலே இருந்து வருகின்ற பகை, வெறித்தனம், பொறாமை, இவைகளால் தான் மற்றவர்களை நான் தீட்டுப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். இவைகளெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் ஆக்கப்படுகின்றன என்று சொல்லி கலாத்தியர் 5:19 நாம் வாசிக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளத்தில் நான் எந்த அளவிற்கு உண்மையும் நேர்மையும் உள்ளவர்களாக இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு நான் கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்போம் என்பதிலே சந்தேகமில்லை. நான் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வர வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய உள்ளத்தை நான் அதிலே எந்த விதமான பொறாமையோ வஞ்சகமோ இல்லாத ஒரு நிலைமையில் அதை பாதுகாக்க வேண்டும். கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாகவே நாம் அதை பாதுகாத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது என்னுடைய உள்ளமானது தூய்மை உள்ளதாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. நான் பழகுகின்ற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கூட அது என்னை தீட்டுப்படுத்தாது. ஆனால் எனக்குள்ளாகவே ஏற்படுகின்றவைகள், எனக்குள்ளாகவே உருவாகுகின்றவைகள், அவைகளினால் தான் நான் தீட்டுப்படுத்தப்படுகின்றேன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டு நான் கடவுளுடைய பிள்ளையாக நிலைத்து நிற்க முயற்சி செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த திருவசனம் கற்றுத்தருகின்றது. மூன்றாவதாக, உலகத்திலே தூய்மையாயிருங்கள். உலகமானது ஏற்கனவே நான் சொன்னது போல பரந்து விரிந்து இருக்கின்ற ஒன்று. பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட சிந்தனைகள், பலதரப்பட்ட செயற்பாடு உள்ளவர்கள் அனைவருமே இந்த உலகத்திலே இருக்கின்றார்கள். அவர்களுடைய எண்ணங்கள், செய்கைகள் வித்தியாசமான ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் கடவுளுடைய பிள்ளையாக நான், அவருக்கு ஏற்ற பிள்ளையாக நான் ஜீவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் கடவுளை தரித்து கொண்டிருக்கின்ற பிள்ளையாக இருக்க வேண்டும். உலகத்தின் நான் அனைத்து காரியங்களிலும் ஈடுபடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார், நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆகவே நான் இந்த உலகத்தோடு ஒத்து செல்லக்கூடாது. அப்படி ஒத்து செல்லாமல் நான் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழுகின்றவர்களாக என்னுடைய வாழ்க்கை முறை தனிப்பட்டதாக இருக்க வேண்டும். நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கை முறை வித்தியாசமானதாக இருக்க வேண்டும். அப்படி வித்தியாசமானதாக இருக்கின்ற பொழுது அதை காணுகின்றவர்கள், இவனுடைய வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருக்கின்றது, அதன் மூலமாய் ஆசீர்வாத நன்மைகளை பெற்றிருக்கின்றான் என்று சொல்லி அறிந்து அவர்களும் கடவுளை ஏற்றுக்கொள்கின்ற வாய்ப்புகளை உருவாக்க முடியும். சாட்சி என்பது அதுதான். வாயால் சொல்லுகின்றது மாத்திரமே அல்ல, என்னுடைய வாழ்க்கையிலே அந்த சாட்சியை நான் காண்பிக்க வேண்டும். அந்த வாழ்க்கையிலே சாட்சியை காண்பிக்கின்ற பொழுது மெய்யாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நான் செய்ய வேண்டியது என்ன? தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிந்து கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். அப்படி வாழுகின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம்
முழுமையாய் நம்மோடு கூட இருக்கும். நான் பரிசுத்த ஜீவியம் ஜீவிப்பேன். உலகத்தோடு ஒத்து செல்லுகின்ற பொழுது நானும் பாவ நிலைமையிலே பரிசுத்தமற்ற தன்மையிலே இருப்பேன் என்பதைத்தான் அந்த திருவசனம் சுட்டி காட்டுகின்றது. நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை தரித்து கொள்ள வேண்டும். 3 காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, உறவுகளில் தூய்மையாயிருங்கள், உள்ளத்திலே தூய்மையாயிருங்கள், உலகத்திலே வாழுகின்ற இடத்திலே தூய்மையாயிருங்கள். ஆகவே நமக்கு ஆண்டவர் கிருபையாக இந்த நாட்களை தந்திருக்கின்றார். இந்த நாட்களை பயன்படுத்தி கடவுளுடைய பிள்ளைகளாகவே நாம் இருப்போம். உறவுகளிலே, உள்ளத்திலே, உலகத்திலே தூய்மையாயிருந்து பரிசுத்தராயிருந்து கடவுளுக்கு ஏற்ற பணிகளை நிறைவேற்றுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் குடும்பங்களோடும் தங்கியிருக்கட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. ஜெபிப்போம். அன்பின் இறைவனே, கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த ஒரு சிறிய தியானத்திற்காக நன்றி சுவாமி. உறவுகளிலே, உள்ளத்திலே, உலகத்திலே நாங்கள் தூய்மை உள்ள மக்களாய் இருக்க நிதாமை கிருபை புரியும். தொடர்ந்து எங்களோடு பேசும் ஆண்டவரே. தேவ கிருபையினாலே நிரப்பும். இயேசுவின் வழியாய் வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் ஏறெடுப்போம். இறை வழிபாட்டு நூல் பக்கம் 88. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகின்றவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், அவர்கள் பெயர்களை நான் வாசிக்கின்றேன். நினைவில் வைத்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ரத்னம் விக்டோரியா ஸ்டான்லி ராஜ்குமார், வில்லியம் பேட்டர்சன், ஆர் ஆகாஷ், நித்யபிரியா, இவாஞ்சலின் நஹோமி, ஜென்ஸ்லின், ஞானமலர் ஏரோன், ரமோலா சாரா, ராஜ் விமலாஹரன், கேபி ஜாக்சன், கிருபாநிதி தங்கராஜ், எஸ்தர் எமிலிபாய் செல்வராஜ், ஷாரியன் பிரியங்கா, ரெபேக்கா குமார், ஜெகின், செல்வகுமாரி குணசீலன், ஜான் டேவிட், சாம் சுந்தர், எஸ்தர், டேனியல் கிப்சன், வில்சன், ஆட்லி ஜெரிக்சன், டேனியல், பிரவீனா ரவிக்குமார், சார்ல்ஸ் ரவிக்குமார், ஒய் ரிச்சர்ட், டிஜே ஆசீர்வாதம், ரூபன் ஜான் சில்வஸ்டர், பால் புஷ்பராஜ், வின்னி மேத்யூ, ஐஸ்வர்யா, கிறிஸ்டோ செல்வம் ஆகியவர்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இவர்களோடு இருந்து இன்னும் அநேக பிறந்த நாளை காணத்தக்கதாக கடவுள் கிருபை செய்வாராக. திருமண நாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமதி திரு கிருஷ்ணன், திருமதி திரு ஏரன் இமானுவேல், திருமதி திரு கிறிஸ்டோ செல்வம், திருமதி திரு பிரவீன் பிரியன், திருமதி திரு ஜே விஜயகுமார், திருமதி திரு டி சாமுவேல் ஆகியவர்கள். இவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பின் இறைவனே, கிருபையுள்ள கர்த்தாவே, உம்முடைய கிருபையாலும் இரக்கத்தினாலும் சாமி நிதாமை எங்களை மட்டும் ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிறேன். நன்றி ஆண்டவரே. பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை, இரக்கம், பராமரிப்பு, பாதுகாவல், வழிநடத்துதல் அவர்களோடு தங்கியிருக்கட்டும். இரக்கமுள்ள கர்த்தாவே, சிறப்பாக
திருமண நாளை கொண்டாடுகின்ற தம்பதிகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் சாமி. கணவன் மனைவியாகி நிதமை இணைத்தவர், அவர்களுடைய வாழ்விலே சமாதானம் சந்தோஷத்தினாலே நிரப்பும் தேவ கிருபை ஆண்டவரே வழிநடத்துதலை தந்திரலும் இடத்திலே மன்றாடுகின்றோம். உடைய கிருபையின் கரத்தினாலே தாங்கிக் கொள்ளும் பலப்படுத்தும் குடும்பத்தின் தேவைகள் முயற்சிகளிலே உடனிரும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாய் வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு வேண்டிய சமாதானம் சந்தோஷத்தை கட்டளையிட கடவர். ஆமென். விவாக அறிக்கை. நமது சபையை சார்ந்த பி. ஜார்ஜ் என்பவருடைய குமாரன் திருநிறை செல்வன் வில்லியம் ஜான்சன் என்பவருக்கும், தூங்குன்றம் சென்ட் மார்க்ஸ் சர்ச் சித்தூர் சபையை சார்ந்த பி. சேகர் என்பவருடைய மகள் பி.எஸ். அஞ்சனா என்பவருக்கும் திருமணம் நடைபெறும் என்பதை நான் அறிவிக்கின்றேன். இந்த திருமணம் நடைபெறக்கூடாதபடி நியாயமான தடை முகாந்திரங்கள் ஏதாவது தெரிந்திருப்பின் அதை எழுத்தின் மூலம் சபையின் போதகருக்கு தெரிவிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. சுகவீன பலவீனத்தில் இருக்கின்றவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்கள் பெயர்களை வாசிக்கின்றேன். நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மனோகரி தேவானந்தம், வசந்தா ராஜகுமாரி, அன்னமால் சாமுவேல், எஸ்தர் தேவானந்தம், ராதா ராஜன், சகிலா பிரபாகரன், எஸ்.டி. ஜேம்ஸ், பால் புஷ்பராஜ், சி. மோகன், அருள்தாஸ், ஜெய்சிலன் ஆனந்த்ராஜ், சூசன் மேபல் ஆகியவர்கள். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்பின் இறைவனே, உடைய கிருபையாலும் இரக்கத்தினாலும் நாங்கள் குறிப்பிட்ட பெயர்கள் மற்றும் குறிப்பிடாத அநேகர் சுகவீன பலவீனத்திலே இருக்கின்ற பொழுது உடைய கிருபை அவர்களோடு இருந்து வழிநடத்தும் இடத்திலே மன்றாடுகின்றோம். தேவ கிருபை வழிநடத்துதலை தந்திரலும் இரக்கமுள்ள கர்த்தரின் கிருபையினாலே காத்து கொள்ளும். உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக ஜீவிக்க நிதாமை கிருபை புரியும். மாத்திரமே இல்லாமல் எந்த பலவீனங்கள் இருந்தாலும் இவைகள் அகன்று போகட்டும் சாமி. அதே நேரத்தில் இந்த உலகத்திலே பரவி கொண்டிருக்கின்ற இந்த பெருந்தொற்றிலே இருந்து கர்த்தாவே நீதாமே அனைத்தும் அனுகூலத்தையும் விடுதலை செய்து பாதுகாக்க வேண்டுமா இம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். தேவ ஆசீர்வாதத்தாலே நிரப்பும். இயேசுவின் வழியாய் வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு துன்பகரமான நிகழ்வு கடந்த 5ஆம் தேதி நம்முடைய சபையை சார்ந்த பூசாமி பால்ராஜ் அவர்கள் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார்கள். 6ஆம் தேதி அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பதை நான் அறிவிக்கின்றேன். துக்க சாரகத்தில் இருக்கின்ற குடும்பத்தாருக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தாமே அருளி செய்வாராக. அந்த குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம்.
இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்பின் இறைவனே, எங்களை படைத்தவர் நீர், பாதுகாக்கின்றவர் நீர். அதே நேரத்தில் வயது சென்று மறிக்கின்ற பொழுதும், ஆண்டவரே, திடீரென்று மரணம் சந்திக்கின்ற பொழுதும் நாங்கள் கலங்குகின்றவர்களாக, திகைக்கின்றவர்களாக, கவலை கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றோம். பூசாமி பால்ராஜ் அவர்கள் வாழ்ந்த வாழ்விலே நிதமே அவர்களோடு இருந்து அவர்கள் உம்முடைய மகனாக உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளையாக இந்த சபையின் அங்கத்தினராக தன்னுடைய குடும்பம் முழுவதையும் உமக்குள்ளாக கொண்டு வந்து சேர்த்தவர். ஆண்டவரே, அவர்கள் இந்த உலக வாழ்க்கை விடுத்து உம்மிடத்திலே சேர்ந்திருக்கின்றார்கள். தேவ கிருபை அந்த குடும்பத்தோடு தொடர்ந்து தங்கியிருந்து வழிநடத்த உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். உம்முடைய கிருபையினாலே குடும்பத்தை ஆசீர்வதியும் சாமி, ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்துள்ளும். உம்முடைய கிருபையினாலே காத்துக்கொள்ளும். கவலையில் இருந்து விடுதலை தந்து தொடர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையில் உம்முடைய கிருபை அவர்களோடு தங்கியிருக்கட்டும். இயேசுவின் வழியாய் வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரும் ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பையும் உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும். பரத்திலிருந்து அவர்களுக்கு வரும் ஞானத்தை தந்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை இரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரை அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறொருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். சமாதானத்திற்காக வேண்டுதல் செய்வோம். சமாதானத்திற்கு காரணரும் ஒரே சிந்தை விரும்புகிறவரும் ஆகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய வாழ்வு, உம்மை வழிபடுவதே மெய் சுயாதீனம். இறைவனை தஞ்சமாய் கொண்டிருக்கிறோம். அது அடியாராகி நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாது இருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கின்ற அனைத்து பிரயத்தனங்கள் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமென். இறைவனுடைய கிருபைக்காக வேண்டுதல் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்திற்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கின்ற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். அன்பின் இறைவனே, கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த காலை நேரத்திலுமாய் சுவாமி ஆண்டவரே, நாங்கள் இவ்விதமாய் உம்மை தொழுது கொள்ள தந்த கிருபைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த வழிபாட்டில் ஈடுபட்ட சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியோர்கள், வயோதிபர்கள், தாய்மார்கள் அனைவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. தேவ கிருபையினாலே நிரப்பும். உம்முடைய தயவை தந்தருளும். இரக்கமுள்ள கர்த்தரின் வழிநடத்துதல் எப்பொழுதும் இவர்களோடு தங்கியிருந்த ஆண்டு ஆசீர்வதிக்க உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். மெய் சமாதானம் ஆண்டவரே சந்தோஷத்தினாலே நிரப்பும். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த தொற்று வியாதிகளின் மூலமாய் பாதிக்கப்படாதபடி உம்முடைய பிள்ளைகளை தற்காத்து பலப்படுத்தவும், அவர்களும் இல்லங்களை விட்டு வெளியே செல்லாதபடிக்கு ஆண்டவரே அனைத்திலும் ஜாக்கிரதையாய் இருக்கத்தக்கதான கிருபையை தந்தருள வேண்டுமாய் கெஞ்சுகின்றோம். இது நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருக்கின்ற வேலை செய்கின்றவர்கள், தொழில் புரிகின்றவர்கள், வியாபாரம் செய்கின்ற அனைவரையும் ஆசீர்வதியும் சாமி. ஆண்டவரே, இதன் மூலமாக பெரிய பாதிப்புகள் உருவாகாதபடி
உம்முடைய பிள்ளைகளை தற்காத்து பலப்படுத்த உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். மெய் சமாதானத்தை தந்துள்ளோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு கல்வி அறிவை ஞானத்தை தந்துள்ளோம். வாலிப பிள்ளைகள் தாய்மார்களை ஆசீர்வதியும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வழியாய் வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என்னுடைய பெயரிலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச் செய்வன் என்று வாக்களித்திருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய வாழ்வையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளோம். ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு பாடலாக பாமாலைகளில் 295வது பாடலை பாடுவோம். ஆசீர்வாதியும் என்னையும் என்னையும் சந்தித்தாசீர்வாதியும். என் பிதாவே, பாவியேனை கைவிடாமல் நோக்குமே. வேளையேனை நீரணைத்து காருமே. என்னையும் என்னையும் நீரணைத்து காருமே. இயேசுவே, நீ கைவிடாமல் என்னை சேர்த்து ரட்சியும். இரத்தத்தாலே மாசில்லாமல் சுத்தமாக்கி அருளும். என்னையும் என்னையும் சுத்தமாக்கி அருளும். என்னை ஆட்கொண்டருளும். பாதை காட்டி கேடில்லாமல் என்றும் காத்து தேற்றிடும். என்னையும் என்னையும் என்றும் காத்து தேற்றிடும். சுத்த தெய்வ அன்பும் மீட்பர் தூய இரத்தமும் தெய்வ ஆவி சக்திதானும் மாண்பாய் தோன்ற செய்திடும். என்னிலும் என்னிலும் மாண்பாய் தோன்ற செய்திடும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
சமாதானத்தோடே கடந்து செல்லுவோம். ஆமென்.